ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பாருங்கள், கரெக்டாக ட்ரெயின் வர டைமில் வந்து மாட்டிட்டோம். ரயில்வே கேட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஊர் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடின்ற கிராமத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். அங்கே குரு கோயில் இருக்குது கோவிந்தவாடியில். சரி, குரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயிலில் உக்காந்துட்ருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கோவிந்தவாடிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பச்சைமா கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க. முனீஸ்வரன் எவ்வளோ அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்க. நம்மளை எப்பவுமே வந்து எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் முனீஸ்வரன் தாங்க ஃபர்ஸ்ட் இதுவாக இருந்தாலும். பச்சைமன் கோயில் நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணாமல் நீங்களும் கம்பீரமாக உட்காந்துருக்காரு பாருங்க. பார்க்கவே பச்சைமா கோயில் பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக ஒரு நிறைய சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது. நடுவில் வந்து பச்சைமா கோவில். யாருமே இல்லைங்க. நாங்கள் வரும்போது நாங்கள் ஒரு 11:30 மணிக்கு வந்தோம். யாருமே இல்லை. ஒரே தாத்தா மட்டும் இருந்தார் தீபாரத்தனை பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், யாருக்கெல்லாம் வந்து பச்சைமா கோயில் வந்து குலதெய்வம் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். கோவிந்தவாடி தான் அப்படின்றதுலாம் கிடையாது. பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து பச்சைமா கோயில் வந்து குலதெய்வமாக இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். பச்சைமா கோயிலும் சரி, முனீஸ்வரனும். இவர் என்ன சாமி? இவர் அங்கே எழுதியிருக்கோம், நம்ம எடுக்கல. முடின்னு இருக்கோம். இவர் யமதர்மன் தனி சிலை. யமதர்மன் ஃப்ரெண்ட்ஸ், இவர் தான் யமதர்மன், பார்த்துக்கோங்க. இவர் தானே வந்து இது பண்ணுறவர். அதான் யமதர்மனாலே தெரியும், அவருக்கு ஒன்று தனி சிலை. நாங்கள் தனியாக சிலை பாருங்கள். பின்னாடி பக்கம் வயல் இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே திரும்பினாக்கா இவர் என்ன ஜடாமுனி. முனிவர் ஜடாமுனி தான் நினைக்கிறேன், எழுத்து தலைவரே தெரியுது. முதல் வந்து வெளியே இருக்கிற சாமியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்து. ஆனால் பச்சைமா வந்து நான் எடுக்கலை. பசங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கானுங்க. இவர் வந்து சிவன் அப்படி பார்த்தீங்கன்னா கன்னிமார்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே டைம்லேயே இவ்வளோ சாமியும் நான் வந்து இந்த கோயிலில் தான் பார்த்தேன். எல்லாமே வந்து பெரிய பெரிய சிலையாக இருந்தது. நான் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு. பெரிய பெரிய வந்து முனீஸ்வரனும் சரி, நிறைய முனீஸ்வரன்லாம் வச்சு நான் இந்த கோயிலை தான் பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி எங்கேயுமே நான் போய் பார்க்கல. ஒரே ஒரு முனி மட்டும்தான் நான் நம்ம குலதெய்வ கோயிலில் பார்க்குறேன்னா நம்ம ஊர் பச்சைமா கோயிலில் பார்த்துருக்கேன். நம்ம ஊர் பச்சைமா கோயிலையும் வந்து முனீஸ்வரன் இருப்பாங்க. இவங்களை வந்து வெட்ட வெளியில் ஓப்பன் பிளேஸில் இருக்காங்க. பாளையத்தம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து முனீஸ்வரனும் சாமியும் மட்டும்தான் இருக்கும். ஜனங்களாம் யாருமே இருக்க மாட்டாங்க. நாங்கள் வந்து சனிக்கிழமை போனதுனால ஜனம் யாரும் இல்லை. வெள்ளிக்கிழமை போயிருந்தால் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீயாக பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களாம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க உள்ளே போகலாம் சாமி பார்க்க பச்சையம்மன். ஆனால் நான் சரியாக வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே அந்த தாத்தா தான் வந்து தீபாரத்தனை பண்ணார். எடுத்துருக்குறேண்ணா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துருக்கேன். பாருங்கள். அவ்வளோதான், உடனே வந்து வெளியே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க, பாருங்கள். நீங்களும் வந்து முனீஸ்வரர்கிட்ட வேண்டிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம எந்த ஊருக்கு போயிருந்தோன்னா காஞ்சிபுரம் டு அரக்கோணம் போகிற வழியில் கோவிந்தவாடின்ற கிராமத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிருந்தோம். அங்கே குரு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோவிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம். பாருங்கள், முனீஸ்வரனையும் பார்த்துட்டோம், பச்சையம்மனையும் நல்லா தரிசனம் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் சாமி தரிசனம் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க. பச்சையம்மனும் முனீஸ்வரன் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.